கேட்டுடுங்க. 60 கிலோ இருக்க வேண்டிய ஆள் 70 கிலோ இருந்தாங்கன்னா இந்த வயரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி அடிவீட்டு கொழுப்பு இருக்கும்போது கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்டு இது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். காலையில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் 2 மாத்திரை சாப்பிட்டோன்னே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் நடைபயிற்சி மட்டும் பண்ண இதில் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்கிப்பிங் பண்ணால் இது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். இப்போ இதில் ஜிம்முக்கு போனோட கரைஞ்சி போயிருமா? இல்லை ட்ரெட்மில் பண்ணோட கரைஞ்சி போயிருமா? இதெல்லாம் இந்த மாதிரி அடிவீட்டு கொழுப்பு இவ்வளோ ஆபத்தான மஞ்சள் கலரில் இருக்கும். கரைஞ்சி போகுமா? யோசித்து பார்த்தீங்களா என்னைக்காவது? 1 கிலோமீட்டர் எல்லாம் பார்த்தீங்க பாருங்கள். 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணிங்கன்னா 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்கப்படும். நடைபயிற்சிக்கு அவ்வளோதான், 40லேருந்து 50 கேலரி. ஓடும் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் 80லேருந்து 100 கேலரி எரிக்கப்படும். 120 கிலோ இருக்கக்கூடிய ஆளுக்கு ஓடும் பயிற்சி பண்ண முடியுமா? முதல்ல போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவார். 120 கிலோ இருக்கிற ஆளுக்கு 1 கிலோமீட்டர் ஓடும் பயிற்சி பண்ணாருன்னா போகிற வழியிலேயே ஹார்ட் அட்டாக்ல மூச்சு வாங்கி செத்து போயிடுவார். அதனால என்ன பண்ண முடியாது? நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண இந்த கொழுப்பில் என்ன பண்ண முடியாது? கரைக்க முடியாது. சரியா? அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட் இந்த விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த விகிதம் நம்ம சாப்பிட்ற உணவு விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெயிட்டு டக்குன்னு குறையும். இங்கே பாருங்கள், இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 70 கிலோ 140லேருந்து 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். ப்ரோட்டீன் பவுடரு, மாத்திரை, ஜூஸு, தேனி, நடைபயிற்சி, ஸ்கிப்பிங் ஒன்றும் கிடையாது. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, ஷீப் அண்ட் பேலன்ஸ் டயட். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 9442407418 இந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் சொல்ல போகிறேன். இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணம். என்னது? திடீர் எதிர்பாராத மரணம். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஷாக் ஆயிருவீங்க. அடி வயிற்று கொழுப்பு இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும்போது வாழ்க்கையை நாசம் ஆயிடும். அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபான். ஸ்டே டியூன்.